சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஜெனி சக்தி 2 பேருமே தமிழ் அவங்க வீட்டுக்கு தேடி வந்திருப்பாங்க. தமிழ்கிட்ட வந்து ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்வார், எப்படியோ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்கள் அப்பா மூலியமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அந்த கல்யாணத்தை பண்ணலை, நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோனும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் சொல்லுவாங்க. அப்போ யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தமிழ் சொல்லுவாங்க, எனக்கு என் குழந்தைய பெற்றுக்கணும், என் படிப்பில் வந்து நான் கவனம் செலுத்தணும். இப்போ நான் கண்ட வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு அதனால் எது கிடைக்க போகுது, யாரும் எப்படியே இருந்துட்டு போகிறாங்க, பண்ணவங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராஜாங்கத்தை காட்டுவாங்க. ராஜாங்கம் வந்து வெளியே போகிறதுக்காக கிளம்பி இருப்பார். ஆனால் வீட்டில் இருக்க யாருக்குமே எங்கன்னு சொல்லி தெரியாது. ராஜாங்கம் வந்து மனு தாக்கல் பண்ணுறதுக்காக போயிருப்பார். சேது வெளியே அனுப்பாரா, அப்போ உங்கள் அப்பா வந்து பழைய கட்சியில் இருந்தார்ல, அந்த கட்சியில் உள்ள ஆள் தான் நான், உங்கள் அப்பா ரொம்ப நேர்மையாக இருந்தார், அதனால நான் ஒரு பணம் கூட சம்பாதிக்க முடியலையே, இப்போ என் ரிலேஷன் தான் அதில் வந்து மெயினாக இருக்கார், இனிமேல் நான் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை வந்து கடுப்பேற்றிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ராஜாங்கம் சேதுவை உள்ளே கூப்பிட்டு நம்ம மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சேதுவை தான் அதில் வந்து போட்டிக்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழுக்கு வந்து வயிறு வலி வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு கூப்பிட்டு போவாங்க. பார்த்தா அது சாதாரண வலி தான், இனிமேல் நீ வந்து சேஃபாக இருக்கணும், எப்போனாலும் உனக்கு டெலிவரி பெயின் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.